ஹலோ கனிங் சேனல் பீப்புள். சாரிக் அண்ட் மரியா ஜெனிஃபரோட மேரேஜ் அப்படின்றது நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ ஒரு முக்கியமான பஞ்சாயத்து அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீர்வரிசை. கிட்டத்தட்ட வந்து சாரிக்கோட ஃபேமிலியிலேருந்தும் சரி, சாரிக்கும் சரி, முக்கியமாக என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து கொடுங்க, பட் இருந்தாலும் கூட எங்களோட ஃப்யூச்சர் மருமகள், அதாவது சாரிக்கோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் அப்படின்ற பட்சத்தில் மொத்த நகைகளுமே மொத்த சீர்வரிசைகளையுமே நாங்கள் தான் தருவோம். நீங்கள் உங்கள் பொண்ணை ஜஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்கள் பையனுக்கு கட்டி கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சாரிக்கோட ஃபேமிலி ரொம்பவே சொல்லிட்டு இருக்காங்களாம். இதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு சொல்லி சாரிக்கோட படியில் மேலே போயிட்டு, நான் வாங்கி கொடுக்குற புடவை அவங்க கட்டினா போதும், நான் வாங்கி கொடுக்குற ட்ரெஸ் அவங்க போட்டால் போதும், நான் வாங்கி கொடுக்குற ஜுவல்ஸ் எல்லாம் அவங்க வேர் பண்ணால் போதும், ஸோ மற்றபடி வந்து அவங்க வேறு எதுவுமே பண்ண வேணாம், எனக்கு என் ஃப்யூச்சர் ஒய்ஃபுக்கு இதெல்லாம் பண்ணணுன்ற ஆசைகள் இருக்குது, ஸோ அதனால் நான் மேற்கொண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பட் இதை முற்றிலுமாக மரியா ஜெனிஃபர் வீட்டிலேருந்து மறுத்துருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் மரியா ஜெனிஃபரோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்களே, ஸோ அவங்க தான் ரொம்ப நாளாக மரியா ஜெனிஃபர்ஸ் கூட இருந்துட்டு இருக்காங்களாம். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கோம், அவங்க ஃபேமிலி இருக்காங்க, ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் சரி, அவங்களோட பொண்ணாக இருக்கட்டும் சரி, இவங்க எல்லாருக்குமே வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் இருக்கும்ல. எங்களுக்கு ரொம்ப நாளாக கனவு இருக்குது, மரியா ஜெனிஃபருக்கு எப்போ கல்யாணம் நடக்கும், நாங்கள் எப்போ அவங்களுக்கு அந்த சீர்வரிசையெல்லாம் பண்ணுவோம், நாங்கள் எப்போ அவங்களுக்கு நகை வாங்கி தருவோம், எப்போ ட்ரெஸ் வாங்கி தரப்போகிறோம்னு சொல்லி நாங்கள் எங்கள் சைட்லேருந்து செம்ம ஹாப்பியோட நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான மொமெண்ட் இப்போ வந்திருக்கும் போது நாங்கள் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நாங்கள் பண்ணி கொடுக்கணும் மரியா ஜெனிஃபருக்காக. நீங்கள் உங்கள் ஒய்ஃப்காகவும் உங்கள் ஃப்யூச்சர் மருமகளுக்காகவும் பண்ணணும்னு நினைக்கிறது சரிதான், பட் இருந்தாலும் கூட நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டுக்காகவும் எங்கள் பொண்ணுக்காகவும் நான் நிறைய பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி மரியா ஜெனிஃபரோட வீட்டிலேருந்து ஸ்ட்ராங்காக பேசியிருக்கிறாங்க. பட் இதை முற்றிலுமாக சாரிக்கோட வீட்டில் மறுத்தாலுமே ரெண்டு வீட்லையும் சரி மாற்றி பேசிட்டு அடிப்படையில் அதுக்கப்புறம் சாரி வீட்டில் சரி ஓகேங்க நீங்கள் பாதி செய்யுங்க, நாங்கள் பாதி செய்கிறோம், பட் இருந்தாலும் கூட எங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் மரியாஸ் மேடம்லாம். அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி ஓகே நத்திங் வரி, நீங்கள் பாதி நாங்கள் பாதி போட்டு செஞ்சுக்கலாம், ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்கள் சைடில் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்கள், எங்கள் சைடில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ பண்ணட்டும், எதுவாக இருந்தாலுமே ஃப்யூச்சரில் அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி மரியா ஜெனிஃபர் வீட்டில் பேசியிருக்காங்க. இப்போ இந்த விஷயங்கள் சோஷியல் மீடியா செம்ம ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு, செம்ம ட்ரெண்டிங்காகவும் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தகன் அப்படின்ற ஒரு படத்தை பிரசாந்த் சார் வந்து நடிச்சிருந்தார். அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு கல்யாணம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் சொல்லியிருந்தார். ரீசெண்டாக அந்த படத்தோட சக்ஸஸ் மீட் எடுத்திருக்கும் போது KS ரவிக்குமார் சார் இப்போ வந்து அவங்க அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இங்கே பாருங்கள், அந்தகன் படம் வந்து வெற்றி ஆகிடுச்சுன்னா உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, படம் வெற்றி ஆகிடுச்சு, எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம பிரசாந்த் சாரோட அப்பா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நாங்கள் டெய்லி நானும் என் ஒய்ஃபும் அதை பற்றி பேசாத நாட்களே கிடையாது, கூடிய சீக்கிரம் நாங்கள் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், ஒரு பயங்கரமான ஹோம்லி கேர்லை நாங்கள் வந்து செக் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஸோ கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக வந்து கல்யாணம் பேசி முடிச்சு அவருக்கு ஒரு கல்யாணமே முடிஞ்சிடும், அடுத்த படம் ஒன்று நடிக்கிறாரு அப்படின்னா அவர் கல்யாணத்தோடு தான் நடிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு அஷ்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் ஃபேன்ஸ் மத்தியில் செம்ம பெரிய ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்குமே செம்ம எதிர்பார்ப்புமே இருந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.